அன்பு வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு 1985 ஜெயதேவி அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய சஸ்பென்ஸ் த்ரில்லரான விலங்கு மீன் அப்படிங்கிற படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொடைக்கானலில் ஒரு கிரிமினல் லாயர் இருக்கிறாரு. அவரோட பேர் ராஜா. அவர் எப்படியாப்பட்ட கொலைகாரனையும் தன்னுடைய சமயோகித புத்தியாலையும் தன்னுடைய வாதாடும் திறமையாலையும் காப்பாற்றிடுவார். அப்படியாப்பட்ட அந்த கிரிமினல் லாயரான ராஜா பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கிறான். அதனால் அவனை பார்க்கும்போது உடனே எல்லா பெண்களுக்கும் பிடிச்சிடுது. அந்த லாயருக்கு ஒரு பரதநாட்டிய கலைஞரான டான்ஸர் ராதாவை ரொம்ப பிடிக்குது. ராதாவை பின்தொடர்ந்து போய் அவளுடைய ஆசைகள், அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே பின்தொடர்ந்து போய் காதலிக்க ஆரம்பிக்கிறாரு ராஜா. ராதாவும் ராஜாவுடைய வலையில் விழுந்துடுறா. ஒரு சந்தர்ப்பத்தில் ராதாவும் ராஜாவும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதன் பிறகு பல தருணங்களை ரெண்டு பேரும் உடலளவில் ஒன்றாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ராதா ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிற முடிவில் இருக்கா. ராதாவுடைய பெற்றோர்களும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. ஆனால் உண்மையில் ராஜாவுக்கு, இந்த கிரிமினல் லாயரான ராஜாவுக்கு ஏற்கனவே சாந்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு திருமணம் நடந்துடுச்சு. சாந்தி யாருன்னா ராஜா கூட படித்த ஒரு கல்லூரி தோழி தான். சாந்திக்கு பிறவிலேயே கொஞ்சம் கால் ஊனமாக இருக்கும். அதனால் அவள் வீல் சேரில் தான் கல்லூரிக்கு வருவா. ஆனால் அவள் ரொம்ப தைரியமான, சந்தோஷமான, சுறுசுறுப்பான ஒரு பொண்ணாக இருந்தா. அவளுமே மிகப்பெரிய பணக்காரியாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரே வாரிசாக இருந்தா. சாந்தியுடைய பெற்றோர்களும் இறந்து போயிட்டதுனால கார்டியனுடைய பராமரிப்பில் சாந்தி இருந்துக்கிட்டு இருந்தா. சாந்தி ராஜாவை காதலித்து திருமணம் செஞ்சிருந்தா. ரெண்டு பேருக்கும் திருமணமாகி ஒரு 7-8 மாதங்கள் ஆகியிருக்கும். இந்த கிரிமினல் லாயர் ராஜா என்ன பண்ணுறான், தொடர்ந்து தன்னுடைய மனைவி சாந்தி கிட்ட அவன் மேலே உயிரையே வச்சிருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் மேலே அன்பை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கான். தினம் ஒவ்வொரு தருணத்திலும் அன்பாக இருக்கிறான். அதனால் மயங்கி போன சாந்தி என்ன பண்ணுறா, தன்னுடைய மொத்த சொத்துக்களுக்கும் வாரிசாக தன்னுடைய கணவன் ராஜாவை நியமித்து அவன் பேருக்கு சொத்தையெல்லாம் எழுதி வச்சிட்டா. இப்போ சாந்தியுடைய சொத்துக்கள் எல்லாம் ராஜாவுக்கு வந்துடுது. இனி சாந்தியுடைய தேவை அவனுக்கு தேவைப்படலை. அதனால் அவளை விட்டு பிரியணும், அவளை கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த கிரிமினல் லாயர் ராஜா இருந்துக்கிட்டு இருக்கான். இதற்கிடையில் அவன் ராதாவை காதலித்து அவ கூடயும் உடல் அளவில் பழகி வந்துக்கிட்டு இருக்கான் இந்த ராஜா. இந்த ராஜா சாந்தி இவங்க கூடவே கல்லூரியில் படித்த நண்பன் ரவி அப்படிங்கிறவன் இதே ஊரில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த ரவியுமே ஒரு காலத்தில் சுறுசுறுப்பான, சந்தோஷமான பெண்ணான சாந்தியை காதலிச்சிருந்தான். ஆனால் சாந்தியோ ராஜாவை தான் தேர்ந்தெடுத்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டா. ஆனாலுமே சாந்தி மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரவிக்கு இருக்குது. ஒரு தருணத்தில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரவி என்ன பண்ணுறாரு, அந்த கிரிமினல் லாயரான ராஜா ராதா அப்படிங்கிற ஒரு பெண் கூட தொடர்ந்து பழகிக்கிட்டு வர்றதையும் அவங்க ரெண்டு பேருக்கு விரைவில் திருமணமாக போகிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த அவங்க பழகிற ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய தோழி சாந்தி கிட்ட, அதாவது ராஜாவின் மனைவி கிட்ட காட்டுறாரு போலீஸ் ஆஃபீஸர் ரவி. அதை பார்த்த உடனே சாந்திக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அப்போவே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்றா. அதன் பிறகு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்தபோது சாந்தி அவன்கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவள் கத்துறா, நான் என்னோட சொத்துக்களை எல்லாம் திரும்ப என் பேருக்கு மாற்றிக்க போகிறேன், இல்லை ஏதாவது அனாதை இல்லத்துக்கோ எழுதிட போகிறேன், உனக்கு மட்டும் நான் கட்டாயம் தரமாட்டேன், நீ சரியான துரோகி அப்படின்னு அவள் சத்தம் போட ஆரம்பிக்கிறா சாந்தி. ஆனால் ராஜா விடுவானா? அவன் என்ன பண்ணுறான், அன்னைக்கு இரவே சாந்தியை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துடுறான். தாங்கிட்ட இருக்க லைசன்ஸ்டு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு சாந்தியை தேடிக்கிட்டு இருக்கான். சாந்தி மறைஞ்சி வீல் சேரில் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. அவளை துரத்திக்கிட்டு போகிறான் ராஜா. ஒரு சில தினங்களில் அந்த கிரிமினல் லாயர் ராஜா தன்னுடைய மனைவி சாந்தியை காணலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதன்படி தேடியதில் அந்த கொடைக்கானல் மலையிலிருந்து
வீல் சேரோடு விழுந்து ஒரு இளம் பொண்ணு உடல் இருந்தது, உயிரற்ற உடல் இருந்தது கண்டுபிடிக்கப்படுது. அந்த பொண்ணு சாந்தி தான் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அங்க அடையாளங்கள், உடை, இது எல்லாமே சாந்தியுடைய அடையாளங்களுக்கு ஒத்து போயிருந்தது. அதனால் ராஜாவுடைய மனைவி சாந்தி அந்த மலையிலிருந்து வீல் சேரில் உருண்டு விழுந்து தற்கொலை செய்து இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு கேஸை மூடிடுறாங்க போலீஸார். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸரான ரவிக்கு மட்டும் ராஜா மேலே சந்தேகம் வலுத்துக்கிட்டே இருக்குது. கட்டாயம் தன்னுடைய தோழி சாந்தியை அவளுடைய கணவன் ராஜா தான் கொலை செஞ்சுருக்கணும், சொத்துக்காக அவன் தான் கொலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர் ரவி. இந்த நிலையில் விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜாவுடைய தற்போதைய காதலி ராதா ராஜா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறா. நீ கல்யாணமானதை மறைச்சி என்ன காதலிச்சு ஏமாத்திட்ட அப்படின்னு அவ கத்துறா. ஆனால் அதே தருணத்தில் ராதா கர்ப்பமாக இருக்கிறது தெரியுது. அவள் ராஜாவுடைய குழந்தைய இப்போ சுமந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ராஜா என்ன பண்ணுறான், என் பொண்டாட்டிக்கு மனநிலை சரியில்லை, அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தா, அதனால தான் ஒரு ஆறுதலுக்காக நான் உன்கிட்ட பழகினேன், என் மனசாந்திக்காக உன்கிட்ட பழகி உண்மையான அன்பை காதலை உன்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு திரும்ப ஒரு நாடகம் ஆடுறான். அந்த நாடகத்தை ராதா இப்போ நம்பிடுறா. ராதாவுக்கும் ராஜாவுக்கும் இப்போ விரைவில் திருமணம் நடக்க போகுது. இந்த தருணத்தில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரவி என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து ராஜாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அந்த கிரிமினல் லாயர் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவி சாந்தியை கொலை செய்யலை. அவன் என்ன பண்ணுறான், சாந்தியை கொண்டு போய் ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கில் மாடியில் யாருக்கும் தெரியாமல் கட்டி போட்டு வச்சுருக்கான். அவளுக்கு தினமுமே அவன் உணவு கொடுத்துட்டு போவான். அந்த உணவில் ஸ்லோ பாய்சனை, விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாந்திக்கு கொடுத்துக்கிட்டு வரான். சாந்திக்கு உருவமும் உடலும் உருகுலைஞ்சிக்கிட்டே வருது. அவள் சீக்கிரமாக இறந்து போயிடுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான் ராஜா. மேலும் சாந்தியுடைய கொலை பழி தான் மேலே விழக்கூடாது, சாந்தி தற்கொலை செய்துதான் இறந்து போனா அப்படின்னு போலீஸார் அந்த கேஸை முடிவு செஞ்சு க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தான் லாயரான ராஜா. இப்போ எந்தவித உதவியும் இல்லாமல் கட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துக்கிட்டு இருக்க சாந்தி தன்னுடைய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொஞ்சமுமே இழக்காமல் எப்படியாவது தப்பிக்கணும் இவங்கிட்ட இருந்து அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஒரு தருணத்தில் சாந்திக்கு சாப்பாடு கொடுக்க வரான் ராஜா. அப்படி இருக்கும்போது கீழே ஏதோ சத்தம் கேட்ட உடனே ராஜா கீழே இறங்கி போய் பார்க்க போகிறான். சாந்தி என்ன பண்ணுறா, உடனே அந்த விஷ பாட்டிலை எடுத்து அதில் இருக்க விஷத்தை கீழே கொட்டிட்டு அதில் தண்ணியை ஊற்றி விஷத்தை போல் அங்கே வச்சிடுறா. அது தெரியாத ராஜாவோ தினம் தினம் சாந்திக்கு உணவில் அது விஷம்னு அதை கொடுத்துக்கிட்டு வரான். ஆனால் அவன் காத்துக்கிட்டு இருக்கான், சாந்தி என்ன இன்னும் சாகலை, இவ்வளவு விஷம் கொடுத்தோம் இந்த பொண்ணு தன்னுடைய மனைவி சாந்தி சாகலையே அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அதனால் அவளை எப்படியாவது வேறு விதத்தில் கொலை செய்யணும் அப்படின்னு அவன் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ சாந்தியுடைய நண்பன் அந்த போலீஸ் ஆஃபீஸரான ரவி என்ன பண்ணுறாரு, தனக்கு உதவியாக ராஜாவுடைய காதலி, தற்போதைய காதலியான ராதா கிட்ட போய் உதவியை கேட்குறாரு. அந்த பொண்ணு ராதாவும் உதவி செய்கிறதுக்கு ஒப்புக்கிறா. அதனால் ராதா என்ன பண்ணுறா, ராஜாவுடைய தன்னுடைய காதலன் ராஜாவுடைய காரில் அந்த கார் டிக்கியில் மறைஞ்சி அப்படியே படுத்துக்கிறா ஒரு நாள். ராஜா என்ன பண்ணுறான், அன்னைக்கு பழையபடி தன்னுடைய மறைச்சி வைக்கப்பட்ட மனைவி சாந்திக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த பாழடைஞ்ச பில்டிங்குக்கு காரை ஓட்டிக்கிட்டு போகிறான். ராதா காரில் டிக்கியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. அங்கே அந்த பில்டிங்குக்கு வந்த ராஜா சீக்கிரமாக தன்னுடைய காதலி ராதாவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்ததுனால தன்னுடைய மனைவி சாந்தியை ஒரு போர்வையில் சுருட்டி கட்டிட்டு அவளை கொண்டு போய் ஏரியில் போட்டுடலாம், அப்படியே அவள் செத்துடட்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு போர்வையில் கட்டி வச்சுட்டு கீழே போய் காரை ரெடி பண்ணுறதுக்காக போகிறான் ராஜா. அந்த பொண்ணு சாந்தியை காப்பாற்றுறதுக்காக மறைஞ்சிருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாவுடைய தற்போதைய காதலி ராதா அந்த போர்வையை விலக்கி சாந்தியை காப்பாற்றுறா.
போர்வையிலிருந்து வெளியே வந்த சாந்தி ராதாவை பார்த்த உடனே ஏற்கனவே அவள் தன்னுடைய கணவனுடைய காதலி இவ அப்படின்னு ஃபோட்டோவில் பார்த்துருக்கா இல்லையா, இவளை பார்த்த உடனே சாந்திக்கு பயங்கர கோபம் வந்து உடனே ராதாவை தலையில் ஒரே அடி அடிச்சிடுறா. ராதா மயங்கி அங்கேயே கீழே விழுந்துடுறா. சமயோகிதமாக யோசித்த சாந்தி என்ன பண்ணுறா, இந்த மயங்கி விழுந்த பொண்ணு ராதாவை போர்வையில் கட்டி சுற்றி அந்த இடத்துல வச்சுட்டு அவள் போய் ஒளிஞ்சிக்கிறா. அது தெரியாத ராஜா என்ன பண்ணுறான், அந்த போர்வையில் இருந்த தன்னுடைய புதிய காதலி ராதா அப்படின்னு தெரியாமல் போர்வையில் இருந்த அந்த பெண்ணுடைய உடலை கொண்டு போய் ஏரியில் போடுறதுக்காக கொண்டு போயிடுறான். இப்போ ராதாவை காப்பாற்றுறதுக்காக பின்தொடர்ந்து வந்த போலீஸ் ஆஃபீஸர் ரவி இந்த பாழடைஞ்ச பில்டிங்கை கண்டுபிடிச்சு மாடிக்கு வரும்போது ஒரு பெண்ணுடைய சத்தம் அழுகுரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற ஒரு பெண்ணோட குரல் கேட்ட உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரவி என்ன பண்ணுறாரு, மேலே வந்து பார்க்கும்போது அது தன்னுடைய தோழி சாந்தி. சாந்தி இன்னமுமே உயிரோடு இருக்கிறது தெரியுது. சாந்தி கிட்ட தன்னுடைய அந்த திட்டத்தை பற்றியும் தான் ராதாவை அனுப்பியதை பற்றியும் ரவி சொல்லும்போது சாந்தி நடந்த விஷயங்களை சொல்லி உடனே ராதாவை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாருமே அந்த ஏரியை நோக்கி போகும்போது அதுக்குள்ள அந்த கிரிமினல் லாயரான ராஜா என்ன பண்ணுறான், சாந்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த போர்வையில் இருந்த அந்த பெண்ணுடைய உடலை அப்படியே தண்ணியில் மூழ்கி கொலை பண்ணிடுறான். பாவம் ஏதும் அறியாமல் ராதா, கர்ப்பவதியான ராதா இறந்து போயிடுறா. அங்கே அந்த ஏரிக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் ரவி மற்றும் அவருடைய தோழி அந்த ராஜாவுடைய மனைவி சாந்தி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ராதா பாவம் இறந்து போயிட்டா. கோவத்தில் சாந்தி என்ன பண்ணுறா, ரவியுடைய துப்பாக்கியை எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரவியுடைய துப்பாக்கியை எடுத்து தன்னுடைய கணவன் ராஜாவை வெறுப்போடு எரிச்சலோடு ஆத்திரத்தோடு பல முறை சுட்டு அவனை கொன்னுட்டு அழுதுறா.